ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு சனிக்கிழமை காலையில இப்பதான் வந்து ஸ்கூல் லீவ் விட்ட மாரி இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, 15 நாள் ஓடி போச்சு. இன்னும் 15 நாள் தான் இருக்கு. மறுபடியும் நம்மளோட ரொட்டீன் வந்து ஆரம்பிச்சுரும். காது வலி எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. காது வலி ஓரளவுக்கு பரவால்ல. ஆனா, இன்னும் கொஞ்சம் வலிச்சுட்டே தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இடியாப்பம் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் பீட்ரூட் இடியாப்பம் வந்து செய்யணும் போல இருந்தது. பீட்ரூட் இல்லன்றதால முருங்கைக்கீரை தான் இடியாப்பம் வந்து செய்ய போறேன். அப்படியே வந்து இதெல்லாம் அந்த ரொட்டீன வந்து செஞ்சுக்கிட்டு, ஒரு குட்டி ஸ்டோரி வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கட கட கடன்னு சொல்லிட்டு வரது ஸ்டோரிக்காக தான். ஏன்னா, ஸ்டோரி வந்து சொல்ல முடியாதுன்றதால கடகடன்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பைத்தியக்காரன் மேல பரிதாபப்பட்டு ஒரு சீடர் வந்து தன்னோட குரு கிட்ட வந்து கூட்டிட்டு போறாரு. அவரும் வந்து என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து சாப்பாடு குடுங்க, தண்ணிலாம் குடுங்க. ஆனா, அவர் என்ன வந்து ரியாக்ட் பண்ணாலும் எதுவுமே வந்து பேசாதீங்க, எதுவும் வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாரி அந்த பைத்தியக்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா அங்க இருக்காரு. அவரும் வந்து கத்துறாரு, அடிச்சுக்கிறாரு, கல்லால அடிச்சுக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. சீடர்களும் அவங்கவங்க வேலைய வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். கொஞ்ச நாள் போக போக அந்த பைத்தியக்காரனும் நார்மல் ஆயிட்டாராம். இதுலேருந்து இந்த ஸ்டோரி வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாரி தான் அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணா, நாம அவங்க பசிக்கு வந்து தீனி போடுற மாரி ஆயிடும். இப்ப நம்மள ஒருத்தவங்க வந்து சொல்றாங்கன்னா, ஏதாவது நம்மள பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஏதாவது தப்பு தப்பா கூட சொல்லுவாங்க. அதுக்காக நான் இப்படி கிடையாது, என்ன இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல, அவங்க பசிக்கு வந்து நம்ம தீனி போடுற மாரி. அதனால அவங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போகட்டும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் அவங்களோட பைத்தியமும் குறைஞ்சு நார்மல் நிலைக்கு வந்துருவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, பேசுறாங்கன்னா, என் பக்கத்திலேயே வந்து பேசினா கூட அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போட்டும். நான் பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவேன். இந்த ஸ்டோரியில வர மாரி நீங்க எப்படி அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில போட்ட ஷார்ட்ஸ்ல முருங்கைக்கீரை வந்து கசக்காதான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? அனிதா சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. கசக்காது. ஆனா அந்த பச்சையா வந்து போடுறதுனால எனக்கு வந்து உண்மைய நான் சொல்றேன். கசக்கலாம் கிடையாது. ஒரு மாரி அந்த பச்சை ஸ்மெல் வரும் இல்லையா கீரை, அது மட்டும் வருது. அது பிடிக்காதவங்க வேணா அந்த கீரைய வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் தண்ணீல வேக வச்சு போட்டுட்டா கரெக்ட்டா இருக்கும். மத்தபடி நம்ம நார்மல் இடியாப்பம் வந்து எப்படி சாப்பிடுவோமோ, அதே மாரி தான் இருக்கும். கொஞ்சம் ஹெல்தியும் கூட. ஏன்னா வந்து நார்மலா அப்படியே அரிசி மாவு இடியாப்பம் சாப்பிடுறத விட, கீரை இடியாப்பம், இந்த மாரி பீட்ரூட் இடியாப்பம் இது சாப்பிடுறது இன்னுமே வந்து சத்தும் கூட இல்லையா? அது என்னவோ திடீர்னு எனக்கு ஞானம் உதய மாரி இன்னைக்கு பீட்ரூட் இல்லன்னா வந்து கீரை இந்த மாரி பச்சை கலர், பிங்க் இந்த மாரின்ற மைண்ட்ல வந்து போச்சு. அதனால இன்னைக்கு பச்சை கலர் வந்து இடியாப்பம் செஞ்சுட்டேன். அது என்னவோ தெரியல. இன்னைக்கு தேங்காய் பால் தான் அரைச்சேன். ரொம்ப தண்ணி விட்டுட்டேனா என்னன்னு தெரியல. தேங்காய் பால் இருந்த தடயமே தெரியல. அப்படிதான் இருந்தது.